நாளைக்கு போகமாட்டேன்றதுல என்ன நிச்சயம்? இதே ஜெயலலிதா ஜூலை 4 1999 பீச் மீட்டிங்கில் 25 வருஷத்துக்கு முன்னால் பேசினார். நான் பிஜேபியோட கூட்டணி வைத்து தவறு செய்து விட்டேன், இனி அந்த தவறை என் வாழ்நாளில் என்றும் செய்ய மாட்டேன், உறுதியளிக்கிறேன். முஸ்லீம் மாநாட்டில் அடுத்த பார்லிமெண்ட், அது 99 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, அதுக்கு 3 மாதம் முன்னாடி. அதே ஜெயலலிதா 2004 அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி போய் சேர்ந்தாங்க. அவங்க என்ன குரான் மேலே, பைபிள் மேலே இல்லை, சத்தியம் பகவத்கீதை மேலே சத்தியமாக வச்சாங்க. ரெண்டாவது முடிவு எடுக்க வேண்டியது, இதில் விஜய் அந்த சத்தியத்தை பண்ணியிருந்தாருன்னா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இவர் யார் குரான் மேலே சத்தியம், இவர் இதுக்கு என்ன நம்பகத்தன்மை? முதல்ல இது தப்பு, குரான் மேலே நீ சத்தியம் பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ மதத்தை கொண்டு வந்து அரசியலுக்கு இழுக்காத. ரெண்டாவது அந்த சத்தியத்தை கூட விஜய் பண்ணியிருந்தானா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு, ஏன்னா அவர் தான் இறுதி முடிவு. நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஆக அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார் என்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி ஒரு வேளை போனார்னா அது கேம் சேஞ்சராக இருக்கும். அதுக்கு வாய்ப்பு குறைவு, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா அவர் போனார்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய வேலை ஒரு பெரிய அளவில் இருக்கும்.